நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குடும்பத்தில் யார் ஜாதகம் அதிர்ஷ்டம் தரும்? இப்படி என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஒரு ஜாதகர் அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எங்கள் குடும்பத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலையில் எந்த உறவு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. நான் பொதுவான கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம ஜாதகங்களை ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஜாதகருக்கு எந்த உறவு நிலையில் இருக்கிறவங்களால அதிர்ஷ்டம், அதாவது யோகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனாலும் ஒவ்வொரு ஜாதகமும் வேறு வேறு நிலையில் இருக்கிறதுனால நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஒரு சிலருக்கு சரியாக வராது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பாதிப்புகள், கிரகங்கள் வேறு வேறு நிலையில் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு பிள்ளைங்களால் யோகம் இருக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதியாக இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு. ஆனால் அந்த ஜாதகத்தில் குழந்தைங்களோட நிலைமை பாதிச்சிருந்தால், அந்த கிரகம் பாதிச்சிருந்தால் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவியால் யோகம் இருக்குது அப்படின்னு இருக்கும். ஆனால் அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த 7ஆம் இடம் பாதிச்சிருக்கும். அதனால அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவினால் யோகம் இல்லாமல் இருக்கும். அது தனி டாபிக். அதை சரி பண்ணுறதுன்னா அதுக்காக ஜாதகத்தை நம்ம விரிவாக பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்க அந்த ஜாதகர் ஜாதகத்தை கொடுத்துட்டு அவருடைய ஜாதகங்களை தான் அதில் விரிவாக பார்க்க முடியும், சொல்ல முடியும். அந்த ஜாதகத்தில் தான் அவருக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது, எப்படி சாதகமாக இருக்குது, எது பாதகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரி விரிவாக பார்க்கலாம். ஆனால் யாரும் அப்படி இல்லை, ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு கேட்பாங்க. அதுக்கு காமனாக ஜோதிடர்கள் பதில் சொல்லிடுவாங்க. ஆனால் அது சரியாக வராது. இப்போ அந்த டாபிக்கு போவேன்னா, இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறது குடும்பத்தில் எந்த உறவு ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா, இப்போ ஒவ்வொரு லக்னத்துலேயும் பிறக்கிறவங்க, இப்போ மேச லக்னத்தில் பிறக்கிறவங்கள இருந்து வரிசையாக நம்ம மீன லக்னம் வரையும் பிறந்தவங்களுக்கு எந்த உறவு அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், அந்த உறவோடு அவங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குங்கிறது ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அந்த உறவு அவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையை தான் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மேசம், ரிஷபம், இப்படி வரிசையாக மீன லக்னம் வரையும் நான் சொல்லியிருக்கேன். அது மிக சரியாகவே இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அது சரியில்லைன்னா நான் தப்பாக சொல்லியிருக்கேன்னு அதை எடுக்காதீங்க. ஏன்னா ஜாதகத்தில் சில விதிகள் இருக்கும். அந்த விதிகளை வச்சு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அது சரியாகவே இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்குதுன்னா, திருமணம் ஆன புதுதில் கணவன் அல்லது மனைவி, ஏன்னா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், கணவன் அல்லது மனைவி வந்த பிறகு அவங்களுக்கு யோகம் வரும் அப்படின்னு விதி ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறந்த யோகம் இருக்குன்றிருக்கும், ஒருத்தங்களுக்கு மனைவியே அல்லது கணவன் திருமணம் ஆன பிறகு அவங்களுக்கு யோகம் இருக்குன்றிருக்கும். இப்படி தாய் தந்தையோட சிலர் சேர்ந்து வந்தால் யோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா குடும்பத்தில் யார் ஜாதகம் அவங்களுக்கு யோகமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அந்த உறவுகளோட அவங்க கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்படி நான் இந்த பதிவில் இப்போ மேசத்திலிருந்து சொல்கிறேன். இப்போ முதல்ல மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மேச லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அதனால் இந்த மேச லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒரு யோகம் வரும். கணவனால் இல்லைன்னா மனைவினால் அவங்களுக்கு யோகம் வருது. இதே போல் இதுக்கடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். இந்த
இந்த ரிஷப லக்னத்தில் உள்ளவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு ஒரு யோகம் இருக்கும். அதே போல் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து யோகமாகவே இருக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. இது வந்து கணவன் அல்லது மனைவியை குறிக்கும். இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறத இது அவங்களுக்கு பொருந்தி வரும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் குரு பகவான் வந்து அதிபதியாக வருவார். அதனால் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவினால் யோகம் வரும், தொழில் நல்லா அமையும். இப்போ நான் அந்த மிதுன லக்னத்துக்கு சொல்லையில் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து பாதகாதிபதியாச்சு, கல்யாணம் திருமணமே பிரச்சனையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இங்கே பார்க்க வேணாம், மனைவி அமைஞ்சு நல்லா குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க அவங்க திருமணத்துக்கு பிறகு நல்லபடியாக தொழில் அமைச்சிருக்கோம், மனைவினால் யோகம் வரும். அதனால் இந்த மனைவி யோகம் வரும். இதே போல் மிதுன லக்னத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைஞ்ச பிறகு யோகம் வரும், தொழில் வேலை நல்லா அமையும். இது வந்து மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இங்கே வந்து ஜாதகத்தில் பல நிலைகளை பார்க்குறதுனால நம்ம அங்கே போய் பாதகாதிபதி இதெல்லாம் பார்க்க வேணாம். இந்த கிரகம் இந்த ஸ்தானம் அதோட பலனை வந்து நிச்சயமாக கொடுக்கும், அப்படி தான் எடுத்துக்கணும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடக லக்னம். இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார். இந்த செவ்வாய் வந்து அதிபதியாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா 5ஆம் இடங்களில் குழந்தையை குறிக்கும். கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைங்க பிறந்த பிறகு இவங்களுக்கு வந்து தொழில் ரொம்ப சிறப்பாக அமையும், தொழிலில் யோகம் இருக்கும். அவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வரணுன்னா குழந்தைங்க உறவு நிலை அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது. இப்போ இதுக்கடுத்து சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார். இவங்களுக்கு இந்த 9ஆம் இடங்கையில் பெரிய பாக்கியஸ்தானமாக வருது. அது பாதகாதிபதின்னு நான் எடுத்துடாதீங்க, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 4ஆம் இடம் வந்து தாயை குறிக்கிறது. 9ஆம் இடம் தந்தையை குறிக்கிறது. உறவுன்னு எடுத்துக்கிட்டால் தாய்க்கும் தந்தையும் சிம்ம லக்னத்துக்கு ஒரே தான். அப்போ வீடு மனை யோகம் எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கணுன்னா தாய் தந்தை உறவு தான் இந்த சிம்ம லக்னத்துக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. இதுக்கடுத்து கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுக்கிரன் அதிபதியாக வருவார். இந்த சுக்கிரன் அதிபதியாக வர்றதுனால 2ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த 2ங்கிறது குடும்பம், 9ஆம் இடங்கிறது தந்தை. இந்த 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தையோட உறவு இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். தந்தையோட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தந்தைங்கிற உறவு இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. நல்ல ஒரு தனஸ்தானத்தை உயர்த்தி கொடுக்கும், குடும்பத்தை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கன்னி லக்னக்காரங்களுக்கு தந்தைங்கிற ஒரு உறவு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா துலாம். இந்த துலாமில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார். இது வந்து மனைவி அல்லது கணவனை சொல்லக்கூடியது. இந்த 2, 7க்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த கணவன் அல்லது மனைவி வந்த பிறகு இவங்களுக்கு துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும். அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது வந்து உறவுன்னு பார்த்தா கணவன் அல்லது மனைவி தான். இதே போல் இதுக்கடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு பார்க்கல 2ஆம் இடமும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலே அவர் வந்து குழந்தை காரகராக வர்றாரு. இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குரு வந்து 2க்கும் 5க்கும் வர்றதுனால 5ஆம் இடம் குழந்தைகள். இந்த 2ஆம் இடம் வருமானம் உயர்றது, அவங்களுடைய குடும்ப நிலை நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றதெல்லாம் குழந்தைங்க பிறந்தவங்கனால. அதனால் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் தான் யோகம்.
உறவுன்னு எடுத்துக்கிட்டால் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் யோகம். இதே போல் இதுக்கு அடுத்து தனுசு லக்னக்காரங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் புதன் அதிபதியாக வருவார். தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த 7, 10 அப்படிங்கிறதுலையே திருமணத்துக்கு பிறகு கணவன் அல்லது மனைவி வந்த பிறகு தான் அவங்களுக்கு தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் வருது. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலுக்கு உதவியாக அவங்களால கணவன் அல்லது மனைவியோடு இருந்து செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு கணவன் அல்லது மனைவி யோகம் தரக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அதுக்கடுத்து மகர லக்னக்காரங்களுக்கு இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் அதிபதியாக வருவார். இந்த 5ஆம் இடங்கையில் குழந்தை, 10ஆம் இடங்கையில் தொழில், வேலை, இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கையில் குழந்தையாக இருக்க அந்த அதிபதி சுக்கிரன். அதே போல் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைங்கனாலே இவருக்கு யோகம் வரும். மகர லக்னக்காரங்களுக்கு குழந்தைங்கிற உறவு தான் யோகத்தை கொடுக்குது. இதுக்கடுத்து கும்ப லக்னம் இவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இந்த 4ஆம் இடங்கையில் தாய், 9ஆம் இடங்கையில் தந்தை. 4ஆம் இடம் அந்த இடம், வீடு, நிலம், வாகனம் அப்படி சொல்கிறது. 9ஆம் இடங்கையில் பாக்கியஸ்தானம். இந்த மாதிரி எல்லா வித நன்மைகளும் அடையணும்னு கும்பலக்னக்காரங்க தாய் தந்தைங்கிற உறவு தான் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீன லக்னம். மீன லக்னக்காரங்களுக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் வரக்கூடியது அதிபதி பார்த்திங்கன்னா புதன். மீன லக்னக்காரங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அமைஞ்ச பிறகு தான், திருமணம் ஆன பிறகு தான் அவங்களுக்கு வீடு, மனை, யோகம், வாகனம், சொத்து சுகங்கள் செய்கிறது எல்லாம் அமையும். இப்போ இதில் நான் இந்த உபய லக்னம் 4 கார்னர்ஸ் சொல்லியிருக்கேன். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இவங்களுக்கெல்லாம் திருமணத்தில் ஏதோ கஷ்டங்கள் இருக்குன்னு அது எல்லாருக்கும் கிடையாது. அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான். அது பாதக ஸ்தானம்னு சொல்லி அது கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனால் அது கிடையாது. இது நான் சொல்கிறது அந்த உறவுகளால் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உண்டாகும். இப்போ இந்த பதிவில் குடும்பத்தில் யார் ஜாதகம் அதிர்ஷ்டம் தரும் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்லும்போது அந்த ஜாதகருக்கு உண்மையிலேயே 90% பேருக்கு நான் சொல்லியிருக்கிறது மிக சரியாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது, அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படும்போது, அதே போல் அவங்களுடைய வருமானம் பாதிக்கப்படும்போது, இந்த உறவுகளால் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அந்த உறவுகள் இருக்கும் வரை அவங்களுக்கு அந்த தொழிலோ அல்லது வருமானமோ சிறப்பாக ஓரளவுக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.